ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக கிறிஸ்பியான முறுக்கு தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் உளுந்து அளக்கிங்களோ அதே கப்பால் தான் எல்லா பொருளுமே அளக்கணும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உளுந்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே அந்த சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சளிப்பு வச்சு அதில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் உளுந்து பொட்டுக்கடலாம் அளந்தோமோ அதே கப்பால் தான் நான் இப்போ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரை கப் உளுந்துக்கு அரை கப் பொட்டுக்கடலை, அதுக்கு 4 கப் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுலேயே நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவை நல்லா சளிச்சாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் உளுந்து மாவையும் சேர்த்து அதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக குறகுறப்பாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம், அதை எடுத்துருங்க. இப்போ நல்லா சளிச்சு முறுக்கு மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை இந்த மாதிரி நல்லா கைட்டு கசக்கி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ முறுக்குக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு பட்டர் அல்லது தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2.5 கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வச்சு. இப்போ நல்லா சூடு அதில் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசமாக இருக்கும். முறுக்கு நீங்கள் சுடும்போதே தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் நல்லா வரும். முறுக்கு சாப்பிடும் போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். முறுக்கு செய்யும்போது மட்டும் சூடு பண்ண எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காமல் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம். நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சு யூஸ் பண்ணி முறுக்கு சுட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நார்மலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கூட சேர்த்து சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நம்ம முறுக்கு புளியதில் ஸ்டார் அச்சை போட்டு கொஞ்சம் மாவை உள்ளே வச்சுட்டோம். வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம முறுக்கை நல்லா பிழிஞ்சு விட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி பெருசாக பிழிஞ்சு விட்டாலுமே நம்ம பொரிச்சதுக்கப்புறம் எடுத்து உடச்சிக்கிடலாம். இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டி வச்சு அதில் நீங்கள் முறுக்கு மாதிரி பிழிஞ்சு எடுத்து கூட நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இல்லை டேரெக்டாக எண்ணெயில் கூட அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி முறுக்கு சேவு மாதிரி தான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது லைட்டாக கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமே நம்ம எடுத்துடணும். 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ இதை இப்போ நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற எல்லா மாவுலேயும் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியான முறுக்கு கடையில் எப்படி கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேக்கரியிலலாம் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு சேவை வாங்குவீங்களா, அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா தீபாவளி ரெசிபிலாம் போட்டிருக்கோம். அதையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ தீபாவளி ரெசிபி கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.